சோ இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு திருச்சி NH இருக்குங்க. அந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொச்சின் பைபாஸ். ஆர்விஎஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. ஆர்விஎஸ் வந்து பெரிய இன்ஸ்டிடியூட் பெரிய இல்லைங்களா குரூப் சார்? தாங்க. அதாவது சூலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே 4 கிலோமீட்டர்ஸ் தான். எக்ஸாக்ட்டா 4 கிலோமீட்டர். ஓகே சார். சோ இப்போ நம்ம புக் பண்றதுக்கும் லான்ச்சுக்கு அப்புறம் புக் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஷியேஷன்ஸ் இருக்கும், என்ன டெவலப்மென்ட்ஸ் இருக்கும்? சூலூர் வந்து நல்ல டெவலப்மென்ட் இருக்கு இல்லைங்களா சார்? கண்டிப்பாங்க. 4 மந்த்ஸ்லயே அதோட ரேட் வந்து நல்ல ஒரு ஹைக், நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்குங்க. பிளாட்னு போகும்போது பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 70% பண்ணலாம். ஓகே. இதே ஹோம் லோன் போகும்போது பார்த்தீங்கன்னா 80 to 85% வரைக்கும் பண்ணி கொடுக்கும். ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 200 சைட் தாண்டி போயிட்டு இருக்கு. நம்ம புக்கிங் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ரொம்பவே ஸ்பீடாவே போயிட்டு இருக்கு. ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் டு ட்ரீமர்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இருந்து வந்திருக்கிற இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு திருச்சி NH பாத்தீங்கன்னா எப்பவுமே பிஸியா இருக்கும், நல்ல டெவலப்மெண்டான ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது சூலூர் சொல்லலாம். சூலூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இருந்தா இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்காக நம்ம சூலூர்ல இருந்து ஒரு 4 minutes டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா கலங்கல். ஸோ கலங்கல் போற வழியிலேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமா 110 ஏக்கர்ல ஒரு வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸோட நம்மளுக்கு கேட்டட் கம்யூனிட்டில நம்மளுக்காகவே வந்து கிறிஸ்டல் கேட்வே வந்துட்டு லான்ச் பண்ண போறாங்க. சோ இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கேட்வே வந்து ஒரு மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாங்க. சோ இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு திருச்சி NH இருக்குங்க. அந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொச்சின் பைபாஸ். சோ இது ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு பிளேஸ்ல தான் ஆல்ரெடி சைட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ சைட் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சைட் இன்ஜினியர் ஸ்ரீனிவாசன் சார் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க? நல்லா இருக்கேன் சார். சோ நம்மளுடைய கிறிஸ்டல் கேட்வே எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு சார்? திருச்சி ரோட்ல இருந்து எக்ஸாக்ட்டா 4 கிலோமீட்டர் வந்து நம்ம லொகேஷன் விட்டு இதா இருக்கு. ஓகே. அதாவது சூலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே 4 கிலோமீட்டர்ஸ் தான். எக்ஸாக்ட்டா 4 கிலோமீட்டர். ஓகே சார். சூலூர் வந்து நல்ல டெவலப்மென்ட் இருக்கு இல்லைங்களா சார்? கண்டிப்பாங்க. ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா உக்கடம் காந்தியத்துல இருந்து மெயினா வந்து உங்களுக்கு பஸ் இருக்கு. அதுபோக பாத்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ இருக்கு, வேன் இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு இங்கேயே இருக்கு. உள்ள இருக்கு. ஓகே சார். சோ நம்மளோட ப்ராஜெக்ட் எவ்வளவு ஏக்கர்ஸ், எப்படி பிளான் பண்ணிருக்கீங்க, அந்த விஷயத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. டோட்டலா வந்து நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா 110 ஏக்கர். 110 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1 வந்துட்டு 50 ஏக்கர் இருக்கும். ஃபேஸ் 2 வந்துட்டு 60 ஏக்கருக்கு வந்து பிளான் பண்ணிருக்கோம். சோ நம்மளோட ஃபேஸ் 1 50 ஏக்கர்ஸ்ல போட்டுருக்கோம். என்னென்ன அம்யூனிட்டிஸ் உள்ள கொண்டு வர போறோம் சார்? என்ட்ரன்ஸ் உள்ள வந்ததும் பாத்தீங்கன்னா கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஒன்று வரும். அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 24/7 செக்யூரிட்டி எப்பவுமே இருக்கும். சோ கம்ப்ளீட்டா செக்யூரிட்டி சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். அப்போ பாத்தீங்கன்னா சரௌண்டிங்ஸ் கேமரா கொடுத்துருவோம். ஓகே ஓகே. சோ சில்ட்ரன்ஸ்க்கான பிளேயிங் ஏரியா எல்லாம் கொடுத்துருவோம். சோ ப்ளே ஏரியா எவ்வளவு சார் கொடுக்குறோம் நம்ம? 2 பிளேயிங் ஏரியா வரும். ஓகே. எவ்வளவு ஏக்கர்ஸா இல்ல சென்ஸ்ல வருதா சார்? ஏக்கர்ல தான் வரும். ஏக்கர்ஸ்ல. 110 ஏக்கர்ல போடும்போது அதுக்கு நம்ம அந்த மாதிரி தான கொடுத்தாகணும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ பாத்தீங்கன்னா வாக்கிங் போறதுக்கு வாக்கிங் ட்ராக் கொடுத்துருவோம். பார்க் வந்துரும். கிளப் ஹவுஸ் வந்துரும். கிளப் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா இன்டோர் ஷட்டில் கோர்ட் வந்துரும். இன்டோர் ஜிம் வந்துரும். மினி தியேட்டர் ஒன்னு பிளான் பண்ணிருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டர்ஃப் கோர்ட் உங்களுக்கு வந்துரும். ஓகே. சோ வந்துட்டு நமக்கு அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கான தேவை எல்லாமே இதுக்குள்ளேயே உங்களுக்கு அடங்கிடும். சூப்பர் சூப்பர். சோ பிளாட் வைஸா பாக்கும்போது பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி வந்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வாட்டர் லைன் கனெக்ஷன் கொடுத்துருவோம். ஓகே. அத்திக்கடவு தண்ணி லைனுக்கான அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க் போட்டு கொடுத்துருவோம். ஓகே ஓகே. சோ உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு இதுக்குள்ளேயே அடங்கிடும். தார் ரோடு வந்துட்டு பாத்தீங்கன்னா 60 feet 33 30 40 எல்லா 60 ஃபீட்ங்கும்போது ஒரு மெயின் ரோடோட அளவு இருக்கும் இல்லையா சார்? சோ வைடான ஒரு ரோடு உங்களுக்கு கிடைச்சிரும். உள்ள சப் ரோட் எல்லாம் பாத்தீங்கன்னா 40 feet 33 30 மினிமம் வந்து 30 feet தான் கொடுக்க போறோம். ஓகே. நல்ல வைட் ரோடா தான் கொடுத்திருக்கீங்க. சார் நம்ம பிளாட்ஸ் மட்டும் கொடுக்கிறது இல்ல, நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் எந்த மாதிரி நம்ம பிளான் பண்றோம், எவ்வளவு டேஸ்ல முடிக்கிறோம், என்னென்ன அம்யூனிட்டிஸ் அதுக்குள்ள நம்ம இருக்கிற மாதிரி பாத்துக்கிறோம், என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பண்றோம்? இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 BHK வந்துட்டு நம்ம பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 35 lakhs வருங்க. ஓகே ஓகே. 2 BHK போடும்போது 45 lakhs வரும். ஓகே. சோ வந்துட்டு நாங்களே அதை பண்ணி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் வந்துட்டு 3 to 4 months கூட நாங்க முடிச்சு கொடுத்துருவோம் ப்ராஜெக்ட். சோ டியூரேஷன் அவ்வளவுதான் நம்ம எடுத்துப்போம். சோ இப்போ நான் வீடு கட்டறேன் அப்படினா எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். சோ எனக்கு பிடிச்ச மாதிரி டைல்ஸ் இருக்கணும், இந்த ரூம் இந்த இதுல இருக்கும் அப்படினு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட கஸ்டமர் சாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்றீங்க? பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாங்க எப்படி பண்ணுவோம்னா எங்க சைடுல இருந்து நாங்க என்னென்ன பண்ணி கொடுப்போங்கறத உங்களுக்கு வந்து ஒரு ஃபைலா நாங்க போட்டு கொடுத்துருவோம். முன்னாடியே கொடுத்துருவீங்க? சூப்பர். கேஸ் வந்து அதுல இருந்து கஸ்டமரோட ரெக்யர்மென்ட் வந்து மாறுது, எனக்கு இந்த மாதிரி புதுசா வேணும்னு கேக்குறப்போ அடிஷனல் சார்ஜ் என்னவோ அதை நாங்க கடைசில ஆட் பண்ணி கொடுத்துருவோம். ஆட் பண்ணி கொடுத்துருவீங்க. சூப்பர் சார். சோ அது போக நம்மளோட சைட்டுக்கு பேங்க் லோன், இப்ப லேண்ட் பர்ச்சேஸ்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க் லோன் எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு? வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைடுலயே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. பேங்க் வந்து பிளாட்னு போகும்போது பண்ணிட்டு பாத்தீங்கன்னா 70% பண்ணலாம். ஓகே. இதே ஹோம் லோன் போகும்போது பாத்தீங்கன்னா 80 to 85% வரைக்கும் பண்ணி கொடுப்போம். ஓகே சார். நம்மளுக்கு சைட்டுக்குள்ள இவ்வளவு அம்யூனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தீங்க. சோ கிளப் ஹவுஸ், மினி தியேட்டர்ஸ் அண்ட் பார்க்கே 2 பிளான் பண்ணிருக்கீங்க, நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்க. நம்ம சைட்டுக்கு வர்ற வழியில என்னென்ன விஷயங்கள் இருக்கு சார்? நம்மளுக்கு அத்தியாவசிய தேவைகள்னு நிறைய இருக்கும் இல்லையா? சோ அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு? இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உக்கடமும் காந்திபுரத்துல இருந்து மெயின் பஸ் இருக்கு. ஓகே ஓகே. ஸ்ட்ரைட்டா வந்துட்டு நம்ம லே அவுட் பக்கத்துலயே பஸ் வந்துரும். ஓகே. அது போக வந்துட்டு ஷேர் ஆட்டோ இருக்கு, வேன் ஃபெசிலிட்டி இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா மெடிக்கல்
மெடிக்கல் ரிலேட்டடா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்ஜி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஓகே. கேஎம்சிஎஸ் சூலூர் இருக்கு, அதுக்கப்புறம் கவர்மெண்டோட ஜிஹெச் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடிஸ் வைஸ் போகும்போது பாத்தீங்கன்னா அனுகிரகா சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு, ஆர்விஎஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. ஆர்விஎஸ் வந்து பெரிய இன்ஸ்டிடியூட் பெரிய இல்லைங்களா குரூப் சார்? தாங்க. சோ அது இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு சார்? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5.5 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கும். சூப்பர் சூப்பர். சோ அப்ப ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க ஆமா. முடியும். காலேஜ் வைஸ் பார்க்கும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்விஎஸ் குரூப் இருக்கு, அதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா டென்டல் வந்துரும், சித்தா வந்துரும், மெடிக்கல் வந்துரும், இன்ஜினியரிங் இருக்கு, ஆர்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு அதுலயே அடங்கிடும். சார் நீங்க இவ்ளோ அமெனிட்டிஸ் உள்ள இருக்கு, வர்ற வழியில வந்து நம்மளுக்கு அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் இருக்குன்னு நீங்க சொல்லிருந்தீங்க. ப்ரீ லான்ச்சிங்ல ஆல்ரெடி புக்கிங் போயிட்டு இருக்கு. ஆமா. சோ இப்ப வரைக்கும் எவ்வளவு சைட்ஸ் வந்து புக் ஆயிருக்கு? இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா 200 சைட் தாண்டி போயிட்டு இருக்கு, நமக்கு புக்கிங் வந்துட்டு போயிட்டு இருக்கு, ரொம்பவே ஸ்பீடாவே போயிட்டு இருக்கு. சோ 1 மந்த்லயே 200 சைட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்கு. சூப்பர் சூப்பர். சரி, அந்த அளவுக்கு அமெனிட்டிஸ் உள்ள வரப்போகுதுங்கும் போது மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உள்ள இவி அண்ட் சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்துரும். அது போக பாத்தீங்கன்னா கிரிக்கெட் கிரவுண்ட் வந்துட்டு ஒரு 2.25 ஏக்கர் பிளான் பண்ணிருக்கோம். சூப்பர். ஏன்னா இப்போ சார் ஒரே விஷயம் இங்க சொல்லி ஆகணும் என்னன்னா, இப்ப நம்ம வந்து வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுடைய எஜுகேஷனுக்கும் அவங்களோடைய கேம்ஸுக்கு அவங்களோட ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நம்ம ஒரு அகாடமில ஜாயின் பண்றோம், இல்ல ஒரு டர்ஃப் கோர்ட்டே நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். பர் மந்த் வந்து அதுக்கே வந்து 1000 rupees 2000 rupees வந்து பர் டே வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம். பட் அது எல்லாமே உள்ள கொண்டு வரும்போது இதெல்லாம் பிக்கஸ்ட் பிளஸ் பாயிண்டா தான் இருக்கும் இல்லைங்களா? சோ இப்போ நம்ம புக் பண்றதுக்கும் லான்ச்சுக்கு அப்புறம் புக் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஷியேஷன்ஸ் இருக்கும், என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும்? வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ஓப்பனிங் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த சென்ட் பிரைஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 8.75 தாண்டிரும். ஓ சூப்பர். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்கு பிஃபோர் நம்ம வந்துட்டு புக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது per cent வந்துட்டு 7 lakhs தான் கொடுத்தோம். சரி. புக்கிங் ஸ்பீடா இருந்த ஒரு காரணத்தினால இப்போ 7.5 ஆயிருக்கு. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் புக் பண்ணீங்கன்னா அடுத்த 4 மாதம் கழிச்சு உங்களோட அந்த ப்ராஃபிட்டுக்கான இது பார்த்தீங்கன்னா 1 lakh பக்கம் அதிகமாயிரும். சூப்பர். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவோம், 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணணும். பட் இங்க லான்ச்சுக்கு முன்னாடியே ப்ரீ புக்கிங்கா நீங்க பண்ணா 4 monthsலயே அதோடைய ரேட் வந்து நல்ல ஒரு ஹைக், நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்குங்க. ஸோ இந்த ஒரு வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. டெவலப்மெண்ட் ஆன ஏரியால இன்வெஸ்ட் பண்றதுக்கும் டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஏரியால இன்வெஸ்ட் பண்றதுக்கும் நல்ல ஒரு டிஃபரன்சியேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா சார்? சோ ஃபர்தரா நம்மளோட வந்து என்ன ரேட்ல நம்ம இப்ப கொடுத்துட்டு இருக்கோம்? இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா per cent வந்துட்டு 7.5ல போயிட்டு இருக்கு. ஓகே. சோ அடுத்த புக்கிங்கோட ஸ்பீட பொறுத்து இதோட ரேட் இன்க்ரீஸ் வந்துட்டு நல்லாவே. சோ இப்போ இந்த ஸ்பீட் அப் ரேட்ல மட்டும் இல்ல, நம்மளும் ஸ்பீட் அப் ஆயிட்டு சீக்கிரமே வந்துட்டு இங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சார் அபார்ட் ஃப்ரம் திஸ் நம்மளுக்கு நம்ம சூலூர்ல இவ்வளவு பெரிய ஒரு சைட் லே அவுட் போட்டிருக்கீங்க. சோ இதுல என்ன சர்ப்ரைசிங்கான விஷயங்கள் இருக்கு? இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டியை நம்ம கொடுக்குறோம். ஓகே. ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டில பாத்தீங்கன்னா இந்த 110 ஏக்கர்ல ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டிங்கிற ப்ராஜெக்ட் சூலூர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். வாவ் சூப்பர். இதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்ததே கிடையாது. சோ நம்ம தான் வெரி ஃபர்ஸ்ட் வந்து சூலூர்ல கொடுத்திருக்கோம். சோ ஃபைனலா நம்மளோட வியூவர்ஸ்க்கு என்ன விஷயங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறீங்க சார்? சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டில பேசிக் நீட் எல்லாமே நாங்க வந்துட்டு கொடுத்துட்டோம். ஓகே. உள்ள வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்காகட்டும் எல்லாத்துக்குமே நாங்க கொடுத்துட்டோம். அது போக பாத்தீங்கன்னா காமன் போர் அதுவும் நாங்க வந்துட்டு கொடுத்துருவோம். நிலத்தடி நீர்மட்டங்கிறது இந்த ஏரியால பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. மினிமம் வந்துட்டு ஒரு 150 ஃபீட்டுக்குள்ளே உங்களுக்கு தண்ணி வந்துடும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணம்பாளையம் போகிற வழியில் நொய்யலாத்து தண்ணி வந்துட்டு பியூரிஃபை பண்ணி அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்காக வந்துட்டு கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு இந்த இடத்துல நிலத்தடி நீர் மட்டங்கிறது நல்லாவே இருக்கு. நல்லா இருக்கு. சோ தண்ணீர் பற்றாக்குறைங்கிறது நம்மளுடைய கிறிஸ்டல் கேட்வேல இருக்காது. சூப்பர் சூப்பர் சார். சார் இப்போ நம்ம புக்கிங்லாம் போறோம். சோ லீகல் எப்படி இருக்கும்? ப்ரீ புக்கிங் அட்வான்ஸ் எப்படி நம்ம பே பண்ணணும்? ப்ரீ புக்கிங் அட்வான்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு அது உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் தான். அது போக நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ஒரு ரெசிப்ட் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். சூப்பர். 1 lakh வந்துட்டு நீங்கள் வந்துட்டு புக்கிங் அமௌண்ட் கொடுத்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான எல்லா ப்ரூஃபும் நாங்கள் கொடுத்துருவோம் எங்கள் சைட்லேருந்து. அது போக பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்துட்டு வெல் டெவலப்மெண்ட் லே அவுட் தான். இன்கேஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு கஸ்டமர் சின்ன டிசப்பாயின்மெண்ட்டோ ஏதோ ஒன்று இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேன்சலேஷன் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸ்மே கிடையாதுங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு 4 மாதம் டைம் இருக்கு. ஸோ வந்துட்டு 4 மாதம் டைம்ல உங்களுக்கு தேவையான அமௌண்ட் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு இருக்கு. சோ ப்ரீ புக்கிங்லயும் வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணா மட்டும் போதும். சூப்பர். சோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி நீங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க நம்ம கோயம்புத்தூர்ல. சோ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க? அதோட சக்சஸ் ரேட் எல்லாம் எப்படி இருக்கு? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம கிரீன்ஃபீல்டு கம்பெனி வந்து கோயம்புத்தூர்ல 16வது ப்ராஜெக்ட் இது. இதுக்கு முன்னாடி 15 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே வெல் டெவலப்டு ப்ராஜெக்ட். ஸோ நீங்க யூடியூப்ல நிறைய இருக்கு, ப்ராஜெக்டோட வீடியோ நிறைய இருக்கு. நீங்க அதை செக் பண்ணி பார்த்தா கூட இது எப்படி வரும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் கண்டிப்பா. ஓகே ஓகே. சோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓப்பனா தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா தான் இருக்கு. சோ இந்த 16th ப்ராஜெக்ட் வந்துட்டு வேற லெவல்ல லான்ச் ஆகிறதுக்கு நம்மளுடைய சூலூர்ல வந்து தயாராயிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு லான்ச் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகணும். phase 2 சீக்கிரம் நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு உங்களோட டீமுக்கு எங்களோட சார்பா வந்துட்டு விஷயம் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் சார். நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கீங்க.
ஸோ இதை விட நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வேற என்னங்க வேணும்? ஈஸியாக எந்த ஊர் போகிறனாலும் நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம சைட்டுக்கு வர வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டியூட், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்விஎஸ் காலேஜ் உங்களுக்கு இருக்குது, ஆர்விஎஸ் ஸ்கூல் இருக்குது, அண்ட் நிறைய பப்ளிக் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல், கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஏரியா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல டெவலப்மெண்ட் ஆன ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ல நம்ம வாங்க முடியுமான்னு யோசிச்சவங்க எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான வாய்ப்பு, ஒரு பிரில்லியண்டான சாய்ஸ் அப்படின்னா இப்போவே ப்ரீ புக்கிங்லேயே 1 lakh rupees மட்டும் இனிஷியல் அமௌண்ட்டாக கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கிறீங்கன்னா 3 monthsல லான்ச்சுக்கு அப்புறம் அதோடைய ரேட் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். அண்ட் எல்லா அமெனிட்டிஸுமே உள்ளே வரப்போகுதுங்க. உங்களுக்கு எல்லாமே த்ரூ டிரான்ஸ்பரன்சியாக தான் பண்ணுறாங்க, 1-on-1 தான் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ அமெனிட்டிஸ் இருக்குது. ஃபர்தராக உங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை சைட்டை நேரடியாக விசிட் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள், டேரெக்டாக சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள்.